இந்தியால இன்று பெண்களுக்கான ஏராளமான பள்ளிகள் கல்லூரிகள் இயங்கி வருது. ஆசிரியர்களும் அதிக அளவுல இருக்காங்க. ஆனா ஒரு காலத்துல பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டு வந்தது. பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட காலகட்டத்திலேயே ஒரு பெண் ஆசிரியர் ஆயிருக்காங்க. அது யார் தெரியுமா? இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டுல இந்தியால பெண்களுக்கு கல்வி கிடைக்க கூடாது அப்படின்ற கடுமையான சமூக நிலை இருந்தது. பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கே போகக்கூடாது அப்படின்னு சமூகத்துல ஒரு கடுமையான எண்ணமும் இருந்தது. அந்த நேரத்துல மகாராஷ்டிரால ஒரு சிறுமி 1831 பிறக்கிறாங்க. 12 வயதுல அந்த சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த பெண்ணோட கணவர் ஜோதிராவ் புலே. மற்ற ஆண்களை மாதிரி இல்லாம ஜோதிராவ் பெண்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர். தனது மனைவிக்கு படிக்க கற்றுக் கொடுத்தாரு. அந்த கல்வியே அவளோட வாழ்க்கையை மாற்றுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த பெண் தான் சாவித்ரிபாய். இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் அவங்க தான். நம்மளை போலவே மற்ற பெண்களுக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சாவித்ரிபாய் 1848 9 மாணவியரை கொண்டு முதல் பெண்கள் பள்ளியை தொடங்கினாங்க. அதுதான் இந்திய வரலாற்றுல பெண்களுக்கான முதல் பள்ளியும் கூட. அந்த காலத்துல சமூகத்துல பல எதிர்ப்புகளும் இவங்களுக்கு எதிராக வந்தது. ஆனாலும் தன்னோட முயற்சியை அவங்க நிறுத்தல. தன்னோட கணவர் ஜோதிராவுடன் சேர்ந்து பல பெண்களுக்கு பள்ளிகளை நடத்தினாங்க. கல்வியுடன் சமூக சீர்திருத்தங்களையும் பெரிய பங்கு வகிச்சாங்க. சுமார் 150க்கும் மேற்பட்ட பள்ளிகளை நடத்தி ஏராளமான பெண்களுக்கு கல்வி வாய்ப்பை கொடுத்தாங்க. 1879 பெண்கள் திருமண வயதை உயர்த்தும் முயற்சியையும் முன்னெடுத்தாங்க. 1852 ஆங்கிலேய ஆட்சியில சாவித்ரிபாய்க்கு சிறந்த ஆசிரியர் விருதும் கூட வழங்கப்பட்டிருக்கு. பெண் விடுதலை, பாலின சமத்துவம், தீண்டாமை எதிர்ப்பு, உடன்கட்டை ஏறுதல் ஒழிப்பு போன்ற சமூக நீதிக்காக போராடியது மட்டும் இல்லாம கல்வியையும் வழங்கின மகத்தான பெண்ணா திகழ்றாங்க சாவித்ரிபாய். இதன் விளைவா தொடர்ந்து 1878 கல்கத்தா கல்லூரிகள்ல முதல் முறையா பெண்களுக்கு அனுமதியும் வழங்கப்பட்டுச்சு. 1916 பாம்பேல பெண்களுக்கான முதல் பல்கலைக்கழகமும் தொடங்கப்பட்டது.